ஒப்பு கொடுப்போம். ஜீசஸ், எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். பிரைஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ரீமா கதரல் அரிவா தரல் அரிவா லபா ரபா லபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த நாளில் நீங்களோடு கூட பேசும் வார்த்தை கொண்டு ஆண்டவரே, இந்த 8வது மாதத்துல நீ எங்களோடு கூட பேசும்படியாய் உம்முடைய பாதத்தில் வருகிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் வருகிறே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் வருகிறே. வாருமையா வருகிறே, வாருமையா வருகிறே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் வருகிறே. போகாதையா எல்லாம் சொல்லுவாங்க. போகாதையா போகாதையா. நீந்தி நீந்தி மகிழ்வனே, நிரம்பி நிரம்பி மகிழ்வனே, மிதந்து மிதந்து மகிழ்வனே, மிதந்து மிதந்து மகிழ்வனே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் வருகிறே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் வருகிறே. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும், உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ந்ததாக இந்த 8வது மாதத்தில் நாம் வாக்குத்தத்த வசனங்களோடு கூட ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற அதுக்கான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். வாக்குத்தத்த வசனங்களில் வாசிக்கப்படும் போது உபாகமத்தின் புஸ்தகம் 31:6 வாசிக்கும். உபாகமத்தின் புஸ்தகம் 31:6. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த 7 மாதம் முடிஞ்சிச்சு, 8வது மாசம் வந்திருக்கிறோம். யோசித்துக்கிறோம், என்னடா அது ஆண்டவரே, இந்த 7 மாசம் முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறோம். 7 மாதத்தை நடத்தின ஆண்டவர் மீதி இருக்கிற மாதத்தையும் நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் முழுவதும் ஆண்டவரை சார்ந்ததா இருக்க வேண்டும். தெய்வத்தை சார்ந்ததா இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் வாக்கு மாறாத தேவன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோதும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை நேசிக்கிறபடினாலே, அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு உலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன் கூடவே இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கூடவே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே
என் கூடவே இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானதே சொல்லுவோம். வாழ்க்கையில் வெளிச்சமானதே வாழ்க்கையிலே தீவனானதே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே ஆமென். இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானதே வாழ்க்கையிலே ஜீவனானதே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானதே வாழ்க்கையிலே ஜீவனானதே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இல்லாமல் நான் வாழ முடியாது. இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நியாயமானதே காயப்பட்ட நேரத்தில் தகப்படாதே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நியாயமானதே காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானதே. என் அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால வேதம் சொல்கிறது, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ எதை குறித்து என்ன பண்ணாத, பயப்படாத. முதலாவது பயம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தது என்று சொன்னால் வாழ்க்கை முன்னேறாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பயம் உறுத்துகிற ஒரு காரியத்தினால வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. பயம் ஒரு மனுஷனை என்ன செய்கிறது, சீரழிக்கிறது. இந்த பயத்தை முதலாவது போக்க வேண்டுமானால், அந்த பயத்திலிருந்து நாம் நீங்க வேண்டுமானால், நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் இருக்கிறதான இடம் என்னதென்று தெரியுமானால் நமக்கு பயம் வரவே
வராது. நாம் பயமுறுத்துகிற அந்த இடத்தை விட்டு நாம் வேறிடம் போக வேண்டுமானால் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தா மாத்திரம்தான் நாம் பயப்பட முடியாது. பயப்படுத்துகிற இந்த எல்லா உலகத்தின் காரியங்களிலே இன்னைக்கு அநேக வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தை குறித்து, வேலைகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து, படிப்பை குறித்து, ஒருவேளை தன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை குறித்து தான ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பயத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டுமானால் முதலாவது இயேசு நம்மோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு நம்மோடு இருந்தால் மாத்திரமே தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? பயம் மாற ஆரம்பிக்கும். பயம் உறுத்துகிற ஆவிகிட்ட இருந்து நாம் விடுதலையாகப்பட வேண்டுமானால் இயேசு நம்மோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு நம்மோடு இருந்தா மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வரும், ஜெயம் வரும், விடுதலை வரும். ஏன் தெரியுமா? அவர் தான் சொன்னார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் எதை நினைச்சு எதை எடுத்துக்கலாம் பாருங்க, எதுவுமே முன்னேற்றத்தை தராது. ஹல்லேலூயா. படித்தா முன்னேற்றம் வராது, ஒருவேளை பலசாலியா இருந்தா முன்னேற்றம் வராது, ஒருவேளை நாம் ஒரு பெரிய நிறைய காரியத்தை செய்து வைத்திருக்கிறோம், முன்னேற்றம் வராது. அந்த முன்னேற்றம் வராததுக்கு காரணம் என்னவென்று குறித்துதான பயம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன் சொன்னா வேதம் சொல்லுது, பயப்படாத, திகையவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? உன்னோடு கூட வருகிறார். அல்லேலூயா. உன்னோடு கூட வருகிறவர் யாருங்க? இயேசு. அவர் தான் சொன்னார், நான் கூட வரேன், உன் கூட வந்து நான் உன்னை என்ன பண்ணுவேன்? கரம் பிடித்து நடத்துவேன். இந்த உலகத்தை எல்லாம் சொல்லுவாங்க, கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவுகள், சொந்தங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன் பிரதர், சிஸ்டர் பார்த்துக்கிறேன், பிரதர் பார்த்துக்கிறேன், மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாரும் சொல்லுவார்கள். ஆனால் சூழ்நிலை வரும்போது எல்லாம் விலகி போய் விடுவார், எல்லாரும் விட்டு விடுவார்கள், எல்லாரும் அவர்களை விட்டுவிட செய்கிறது, விட்டு விடுவார்கள், விட்டுவிட செய்கிறது. ரெண்டு காரியம் நடக்கு. ஒன்று விட்டுவிட செய்கிறது சூழ்நிலை, ஒன்று அவர்களை என்ன செய்ய விட்டுவிட முந்துகிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்துவின் வாழ்க்கை, அநேக வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இயேசுவோடு இல்லாததுனாலதான். அல்லேலூயா. இயேசுவோடு இல்லாததுனால முன்னேற்றமும் இல்லை, விடுதலையும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த காலவெளியில நாம் இருக்கிற இடம், யாரோடு இருக்கிறோம் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி தெரிந்து கொள்ளப்படும் போதுதான் வேதம் சொல்லுகிறது. 7ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். ஆமென். அல்லேலூயா. இங்க என்ன சொல்ற? முதலாவது நீங்க பலன் கொண்டு திடமனதா இருங்க. என்ன பண்ண? அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? திகையாதே, கலங்காதே, தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுமில்லை. அப்போ உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமல் இருக்கணும்னா அங்கே மோசே சொல்லுகிறார், யோசுவாவை பார்த்து என்ன சொல்ற? வசந்த வாசிங்க. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போ, அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். ஆமென். நல்ல கவனிங்க. பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் உனக்கு கொடுக்கன்னு சொன்னது கண்டிப்பா கொடுப்பாரு. எப்போ கொடுப்பாரு? நல்ல கவனிங்க. கர்த்தர் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது அவர் இல்லை என்று சொல்லுகிறது இல்லவே இல்லை. அவர் கொடுக்கிறவர். ஆனா அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அதை எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு தகுதி வேணும். அல்லேலூயா. நமக்குரிய அந்த பங்கு நமக்கு வேணும்னா நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நமக்கு இன்னைக்கு பார்க்கணும். என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:2 வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட
கூட இருந்து நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நல்ல கவனிங்க, இங்க சொல்றாரு. இதுக்கு முன்னால நம்ம பார்த்தோம், என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசத்தை அல்லது இடத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு உனக்கு தகுதி வேணும், நமக்கு தகுதி வேணும் அப்படின்னு சொன்னா, என்ன தகுதி வேணும் சொன்னா, இங்க தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு, இவர் ஆணையிட்டு கொடுத்த அந்த பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். அந்த ஆசீர்வாதத்துக்கு அவர்கள் எப்படி இருந்தார்கள் சொன்னா, 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் நாம் ஒரு தீர்மானம் பண்ண போறோம். சும்மா வந்து போறதல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாரா? கீழ்ப்படிந்தார். அப்போ தேவன் அவருக்கு ஆணையிட்டு கொடுத்தார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்கள கரம் பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிவேன். பக்கத்தில் கரம் பிடிச்சு சொல்லுங்க. சந்தோஷமா உற்சாகமா, இன்னும் முடியாதுன்னு யோசிச்சுக்கிறீங்களா? கவலையே படாது, கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து இருக்கும் போது கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார், சந்ததியை பெருக பண்ணுவார். ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தபடினால கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததியை பெருக பண்ணார், ஆசீர்வதித்தார். இந்த காலவெளியில் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களா அல்ல, வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. வாழ்க்கைக்கு நல்ல கவனிங்க. நம்ம படிக்கிற ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், வேலைக்கு போறோம், எல்லா இடத்துக்கு போறோம். நாம் விரும்பி அந்த வேலையை செய்தாதான் முன்னேற்றம் வரும். நாம விரும்பாம வேலை செஞ்சோம்னா கீழே தான் போவோம், மேலே போக மாட்டோம். நல்லா புரியுதா உங்களுக்கு? படிக்க போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அந்த வேலை பிடிக்காம போய் செய்தோம்னா ஒன்று நமக்கு பிரச்சனை வரும். என்ன தெரியுமா? அவன் சொன்னதை செய்ய மாட்டோம், ஏதாவது ஒன்று செஞ்சுன்னு இருப்போம். அப்போ என்ன பண்ணாங்க, வரன்னு சொல்லுவாங்க, எப்பா உங்ககிட்ட என்ன சொன்ன, என்ன செய்யற? அப்போ நம்ம பிடிக்காத வேலையை செய்யும் போது, சொல்லாத வேலை செய்யும் போது நமக்கு பிரச்சனை வரும், அல்லது நாம் அந்த இடத்துக்கு வெளியேற்றப்படுவோம். அப்போ இங்கே இந்த வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம், ஆனால் வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்தாதான் வாழ்க்கை முன்னேறும். வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வராத நாம் ஒரு இடத்துல, வார்த்தை ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா வாழ்க்கை என்ன ஆகாது? முன்னேறாது. அல்லேலூயா. வாழ்க்கையும் முன்னேறாது, வார்த்தையும் வாழ்க்கையில கிரியை செய்யாது. வார்த்தை கிரியை செய்தா தானே வாழ்க்கை முன்னேறும். இல்ல, வார்த்தை கிரியை செய்வதற்கு நாம் வார்த்தைக்குள் இருந்தால் மாத்திரம்தான் வார்த்தை உனக்குள்ள இருந்து உன்னை உயர்த்தும், உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும், வேலை ஸ்தலத்தை உயர்த்தும். நீங்க பாருங்க, நீங்க போய் சேர்ந்த உடனே அந்த கம்பெனியில் இருக்கிற முதலாளி உங்களை பார்த்து மேலே கொண்டு உட்கார வைப்பான். ஏன் தெரியுமா? நீங்களுடைய பணிவுகளை, உங்களுடைய அந்த, ஏன் தெரியுமா? வார்த்தை உனக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? யார் எதை சொன்னாலும் அது காதில் கேட்காது. ஆனால் நோக்கம் ஒன்று, எது? தேவனுடைய வார்த்தை. ரெண்டாவது நம்முடைய செய்கிற காரியங்கள். இந்த ரெண்டுமே நமக்குள்ள இருந்துச்சுன்னா வாழ்க்கை முன்னேறும். வார்த்தை இல்லைன்னா வாழ்க்கை முன்னேறாது. வார்த்தை கேட்க மாட்டோம், மற்றவங்க சொல்றது கேட்க மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். வாழ்க்கையின் மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். வார்த்தைக்குள் இருக்கிற மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால கர்த்தருடைய வார்த்தை சொல்லி அவரை என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார், சந்ததியை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த விருப்பத்துக்கு நாம் இணைந்து கொடுப்போமானால், அந்த வார்த்தைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமானால், ஒப்பு கொடுத்தல், இணைந்து கொடுத்தல். நல்ல கவனிங்க. தன்னை அர்ப்பணிக்கிறது, அர்ப்பணித்து அதை செய்கிறது. இந்த ரெண்டு காரியம் வாழ்க்கையில் இருக்குமானால்
இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களோடு கூட தேவன் இருப்பார். அல்லேலூயா. தேவன் உங்களோடு இருப்பார், என்னோடு கூட இருப்பார், நம்மோடு கூட இருப்பார். ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. இயேசு வாக்கு மாறாத இருக்கிறபடினால அதுதான் சொல்லுகிறது. அந்த வார்த்தை சொல்லு, வாசித்து பாருங்க. அங்க சொல்லுகிறாரு, 4-5 வசனத்தை வாசிங்க. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆபிரகாமுடைய சந்ததி. நீ பாத்தீங்கன்னா அங்க சொல்ற சகேயு சொல்லுகிறார், பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனா எல்லாமே இருந்த போதிலும் அவரிடத்துல யாரு இல்ல? இயேசு இல்ல. இயேசு இல்லாததுனால அதிகாரம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லாம் இருந்த போதிலும் ஆனா அவரிடத்துல என்ன? இயேசு சொன்ன அந்த ஆசீர்வாதம் இல்லை. அதுக்கப்புறம் தான் அவரை தேடி போனதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு, வாப்பா அவன் வீட்டில் தங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த சகையை விட்டு போன சொல்றாரு, இன்றைக்கு அவன் ஒப்பு கொடுக்குறான். ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் மாற்றம் வருது. அப்ப சொல்றாரு, இன்றைக்கு இவன் ஆபிரகாமுடைய சந்ததியாய் மாறுகிறான். பாருங்க, பொருள் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் இருக்கிறது, ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதமும் வாழ்க்கையில இல்லை. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் அநேக குடும்பத்துல எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் பலம் இருக்குது, படிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா இயேசு இல்லை. அல்லேலூயா. இயேசு இல்லைன்னா நீ எப்போதும் ஜீரோ தான், ஹீரோ கிடையாதுங்க. இயேசு இல்லாத ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னா அது ஜீரோ தான், ஹீரோ கிடையாது. ஹீரோவா மாறணும்னா இயேசு உனக்குள்ள வந்தாதான் நீ ஜீரோவில் இருந்து ஹீரோவுக்கு வரலாம். அல்லேலூயா. நீ எப்போ நீ ஜீரோவில் இருக்கிறியோ உன் வாழ்க்கை ஜீரோவா தான் இருக்கும். அந்த ஜீரோவில் இருந்து மாறணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரும்போது தான் நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நம்ம ஹீரோவாய் மாற்றும். அல்லேலூயா. நம் குடும்பத்தை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரும். அதற்காகத்தான் இன்றைக்கு நாம் தேவனை தொழுது கொள்ளுகிறோம். அதற்காகத்தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, பலன் கொண்டு திடமனதாயிரு. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு இருக்கணும்னா அப்ப நான் முதலாவது என்ன பண்ணோம்? கீழ்ப்படினோம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாருங்க? கீழ்ப்படிந்தார், கர்த்தர்களை ஆசீர்வதித்தார். இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோங்க. வேதம் சொல்கிறது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். சொல்றாரு, அவங்க சொல்ற மோசே சொல்றாருப்பா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டின்னு வரணும் போப்பா அப்படின்றாரு. ஐயா, எனக்கு அதெல்லாம் முடியாதுங்க, நான் யாரையா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க. அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையை தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அடையாளம் என்ன அடையாளம் பார்த்தீங்களா? தேவன் அவர்களை கொண்டு வந்ததுக்கு அடையாளம். இதுக்கு தான் சொல்றாரு, உங்களையும் என்னை எதுக்கு தெரியுமா கூப்பிட்டுக்கிறாரு? ஆராதிக்கிறதுக்கு. இதுதான் தேவன் தேவனை ஆராதிக்கிறது தான் தேவன் விரும்புகிறார். யாரை விரும்புகிறாருங்க? உங்கள்கிட்ட நல்ல கவனிங்க. இப்போ நம்ம கொடுக்குற செய்கிற எதுவுமே ஆண்டவர் கிடையாது, உங்களுக்கு தான். தெரியுமா? திருப்பி தருவார் ஆண்டவர், திருப்பி ஆராதிக்கிறது மட்டும்தான் அவருக்கு. நல்லா கவனிங்க, ஆராதிக்கிறதுக்கு மாத்திரம். இதே வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை ஏற்படுத்தின எதுக்குன்னு கேட்டினா அவரை ஆராதிப்பதற்கு, கொடுப்பதற்காக. அவரு தான் வானத்தை மூமுண்டா, அவருக்கு தேவை இல்லை. 2 ஏக்கர் நிலம் தேவையா? நீ கொடுக்குற மாதம் சம்பளம் தேவையா? நீ மொத்த மாதம் சம்பளத்தை கொடுக்க தேவையா இருக்கு? இல்லை, நீ விதைச்சா தான் அறுக்க முடியும், உனக்கு தான் விதைக்கிற. நீ ஆண்டவர் கொடுக்கல. நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு சொல்றதெல்லாம் சும்மா போய். உண்மையா சொல்றேன் நான். இன்னைக்கு கூட பாருங்க, ஆண்டவர் கொடுக்குறேன்னு, ஆனா நீ விதைத்தாதான் நீ அறுக்க முடியும். நீ வேலைக்கு போனாதான் சம்பளம் வாங்க முடியும். வேலைக்கு போக வீட்டில் நல்லா படிச்சுட்டேன், நல்லா டிகிரி வாங்கிட்டேன், 3 டிகிரி 4 டிகிரி வாங்கிட்டேன், வீட்டில் கால் மேலே கால் போட்டுவாங்க, சம்பளம் வந்துடுமா? நீ தான் படிச்சுட்டிய, சம்பளம் வந்துடும், வீட்டுக்கு வந்துடும், தேடி வந்துடும். வராது.
வேலையை தேடி போகணும், வேலை செய்யணும். அப்படி செஞ்சாதான் சம்பளம் வரும். வீட்டில் உட்கார்ந்தா சம்பளம் வராது. அதே மாதிரி கொடுத்தாதான், விதைத்தாதான் அறுக்க முடியும். கொடுத்தாதான் கர்த்தருடைய சமூகத்தில் நீ கொடுக்கிறது மற்றவர்களுக்கு உபயோகமாகும் போது, அவர்கள் உனக்காக நமக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர், இந்த பாருங்க, தண்ணி எப்படி நிலத்துல பாய்ந்து எல்லா இடத்துல பாய்ந்து விளைச்சல தருகிறதோ, அதே மாதிரி நீ கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் அநேக இடத்துல அநேக காரியங்களை உதவியா ஆகும்போது, அவர்கள் எல்லாரும் உனக்காக நமக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்து வளர்ச்சியை உண்டு பண்ணுது, பெருக்கத்தை தருகிறது. தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இங்க வார்த்தை சொல்கிறது, தேவன் மோசேயை அனுப்பினதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் தேவனை ஆராதிப்பதற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். தேவனை ஆராதிப்பதற்கு அவர்களை கொண்டு வந்திருக்கிறாரா. அது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அங்க சொல்ற அடுத்த 12ஆம் வசனத்துல, அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். நல்லா கவனிங்க, அங்க சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப சொல்றாரு, மோசே கிட்ட சொன்னா உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அடையாளம். கர்த்தரை ஆராதிக்கிறது தான் தேவனை பிரியப்படுறார். அல்லேலூயா. தேவன் பிரியப்படுகிற ஒரே ஒரு காரியம், தேவனை ஆராதிப்பது தான் தேவனுக்கு பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அங்க ஒரு சொல்றாரு, நான் பட்னியா இருந்தேன், நான் சாப்பிடாம இருந்தேன், நான் வியாதியா இருந்தேன், துணி இல்லாம இருந்தேன். இல்ல, அவருக்கு கொடுக்கல, சொல்றாரு, இந்த ஏழைகளுக்கு எதை செய்தீங்களோ அதை எனக்கு செஞ்சீங்க. நல்லா கவனிங்க, நல்லா உணர்ந்து பாருங்களேன். சொல்றாரு, இந்த ஏழைக்கு நான் துணி இல்லாம இருந்தேன். எப்ப ஆண்டவரை நீங்க துணி இல்லாம இருந்தீங்க? எப்ப ஆண்டவரை பசியா இருந்தீங்க? எப்ப ஆண்டவர் நீங்க வியாதியா இருந்தீங்க? நான் எப்போ பார்த்தேன் உங்களை ஹாஸ்பிட்டல்ல பெட்ல படுத்திருந்தாங்களே, அவங்களுக்கு உதவி செஞ்ச பாரு பாய், எனக்கே செஞ்ச. அல்லேலூயா. ஒன்னும் இல்லாத கஷ்டப்பட்டாங்க பாரு, நீ கொடுத்த பாரு, அது எனக்கு செஞ்ச. ஆண்டவருக்கு செய்யல, ஆனா அவர் மூலமா அவருடைய வார்த்தை கொண்டுதான் அங்க செய்யறோம். தனியா போய் செய்யல, ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்கிறோம். அந்த ஜனத்துக்கு ஆண்டவருக்கென்று செய்கிறோம் அந்த காரியத்தை. நாம் மனிதனுக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்காக செய்கிற காரியம். அதுதான் சொல்ற, நீ தேவனுக்காக கொடுக்கல, உனக்கு நீ கொடுக்கிற, வாழ்க்கையில முன்னேறுவதற்கு கொடுக்கிற. அதுதான் சொல்ற, தேவன் உங்களையும் என்னையும் அவரை ஆராதிப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்லுவது பாருங்க, 13ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? எனக்கு தெரியலையப்பா, உன் நாமம் என்னன்னு தெரியல, நான் என்ன போய் சொல்லுவேன்? நீங்க சொல்லிட்டீங்கன்னு போய் நம்ம யாராவது வழிபாக்கார சொன்ன கேட்பாங்களா? யார் சொன்னாங்க? பிரதர், அந்த 3வது வீட்டில் இருக்கிறாரு பாருங்க, யாரு? ஜான் இருக்கிறாரு, ஜாக்சன் இருக்கிறாரு. அவங்க சொன்னாங்க, அவங்க தான் அவங்க கூட சொல்லி அமிச்சாங்க, இந்த மாதிரி சொல்லி கொடுக்க சொன்னாங்க, செய்ய சொன்னாங்க. சொன்னால் தான் நம்புவாங்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா யாரும் நம்புவாங்க? நம்ப மாட்டாங்களா? அப்போ பேரை சொல்லணும். அப்போ உங்கள் நாமம் என்ன தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வருஷம் வாசிங்க 14. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொல்லி இருக்கிறேன் என்பதை என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஆமென். அவர் எப்படிப்பட்டவரா? இருக்கிறவராகவே இருக்கிறார். மாற மாட்டாருங்க அவரு. இயேசு மாறவே மாட்டார். நான் இருக்கிறவரா இருக்கிறார், வரப்போகிறார். அப்ப அவர் இருக்கிறவராகவே இருக்கு, மாறாத தேவன் அவர். உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்ணுகிறவர் தெரியுமா? மறந்து போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா மறந்து போகிறது மனுஷன், ஆனா மனுஷன் தான் மறந்து போவான். தெய்வம் ஒரு நாள் நம்மளை மறக்கவே மறக்காது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நம்மேல் நினைவா இருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மேல் நினைவா இருக்கிறவர், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். 3 காரியத்தை தேவன் செய்கிறார். நம்ம
நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறது மாத்திரம் இல்லாம என்ன பண்ணுகிறாரு, கரம் பிடித்து நடத்துகிறவர். நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. உலகம் மறந்து போகும், தாய் தகவல் மறந்து, உறவினர் மறந்து போறாங்க, கணவனும் மனைவி மறந்து போயிடும், உலகம் எல்லாம் மறந்துடுங்க. நல்லா வேலை செய்திருப்பாங்க, நல்லா அவரால் அந்த கம்பெனி ஒரு பெரிய பேர் எடுத்து கொடுத்துருப்பாங்க. திடீர்னு ஒருத்த வந்து சொல்லுவான், பிரதர் அவனை வச்சுருந்தீங்க பாருங்க பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ண தெரியுமா, அவ்வளோ லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்த மனுஷன் ஒரே நிமிஷம் ஒரே வார்த்தை ஒரே பேச்சை கேட்டு டக்குன்னு தூக்கி அவனை கீழே போட்டுருவான். ஒரே வார்த்தை என்னாச்சு, பேர் புகழ் வாங்கி கொடுத்த மனுஷனை கீழே போட்டுருவான். உலகம் அப்படிதான். உலகத்தில் உள்ள மனுஷன் அப்படிதான். இயேசுகிட்ட போய் நீ எது சொன்னாலும் நம்ப மாட்டாருங்க. நீ இயேசுகிட்ட போய் ஐயோ அந்த மனுஷனை பற்றி தெரியுமா ஐயா, இந்த தம்பியை பற்றி தெரியுமா ஐயான்னு சொல்லி பாருங்களேன். எனக்கு எல்லாம் தெரியும் தம்பி நீ இரு அப்படின்னுவாரு. அல்லேலூயா. எனக்கு எல்லாமே தெரியும், நான் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன், என் நினைவா நான் அவர் நினைவா இருக்கிறேன், இருக்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லுவார். உன்னை பற்றி அவருக்கு தெரியும், ஆனால் அவரை பற்றி தான் உனக்கு தெரியல. அல்லேலூயா. இயேசு பற்றி தான் உனக்கு தெரியல. இயேசு பற்றி உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ எப்பயோ பெரிய ஆளாக இருக்கணும், எப்பவே நீ மேலே போயிருக்கணும், எப்பயும் வாழ்க்கை உயர்ந்திருக்கணும். ஏன்னா அவர் சொல்ற வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தார்ப்பாகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களை புதைகளை திறந்து தருகிற தேவன். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை விடுதலை ஆக்குவேன். அப்ப இந்த தேவனாக்கி கத்த உன்னோடு என்னோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் கேட்டா இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் மாறும், வாழ்க்கை மாறும், ஆனா எல்லாமே மாறினாலும் வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை மாறவே மாறாது. அல்லேலூயா. ஏன் சொன்னா அவர் மாறாத தெய்வம், வார்த்தையும் மாறாது. அவர் வார்த்தையா இருக்கிறார். வார்த்தை மாறினதானே அவரு மாறினதான வார்த்தை மாறி. ஏன்னா வார்த்தை அவரா இருக்க, அவர் தான் வார்த்தை, வார்த்தை தான் அவர். அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்குமானா ஒரு நாளும் உங்களை கீழே விடவே விடாது, வாழ்க்கையும் விடாது, படிப்பு விடாது, வேலை செலுத்த விடாது, உன்னை முன்னேற்றத்துக்குள்ள கொண்டு போகிறோம். ஆனால் வார்த்தைக்குள்ள இருந்தா மாத்திரம் தான் நடக்கும். நீ வார்த்தை கொள்ளாம இல்லாம நீ அதெல்லாம் சொன்னேன்னு நடக்காதுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குள்ள வரணும். இது நல்லா கவனிங்க. நிறைய குடும்பத்தில் நிறைய வாழ்க்கை தெரியல. நல்லா கவனிங்க. ஒரு சமீபத்தில் ஒரு தம்பி போய் பார்க்க போயிருந்தேன். ரோமன் கேத்தலிக். அந்த குடும்பம் எல்லாமே ரோமன் கேத்தலிக். அந்த குடும்பத்தை அந்த தம்பி 40 வயசு ஆகுது. அந்த தம்பி போய் பார்த்து பேசியிருந்தேன். தம்பி என்னப்பா இப்படி சர்ச்சுக்கெல்லாம் வர்றதுனப்பா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். சொன்னான், ஐயா ஆலயம் நான் தான், என் ஆலயம் ரோமன் கேத்தலிக்கு கத்துற அந்த ஆண்டு தெரியுது பாருங்க, நான் தான் என் கடவுள், நான் தான் என் ஆலயம் அப்படின்னா. புரியுதா உங்களுக்கு? நான் ஆலயத்துக்கே வரணும், ஆலயம் நான் தான் அப்படின்றான். நான் தானே ஆலயம். வேதம் சொல்றது நீங்களே தேவனுடைய ஆலயமா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா அறியாது இருக்கேன்னு சொல்றாருல்ல. அப்போ அவன் சொல்றான், நான் தான் என் ஆலயம், நான் எதுக்கு அங்கே வரணும் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், நீ அங்கே வர்றது எதுக்கு தெரியுமா? ஆலயத்துக்கு வரல, அங்க ஜனங்களோடு கூடி என்ன பண்றது, துதிப்பதற்கு வர. அவர் என்ன பண்ற, அவரோடு இருக்கிறாரு. ஆனா கூடுதலை தேவன் விரும்புகிறார். ஜனங்கள் கூடுகிறதை தேவன் விரும்புகிறார். அந்த கூடுகைக்கு தான் உன்னை கூப்பிடுறமே தவிர ஆலயத்துக்கு கூப்பிடல. ஆலயம் நீதான்பா. நான் சொன்ன அவங்ககிட்ட, நீ தான் ஆலயம், நான் தான் ஆலயம். கர்த்தர் நம்ம ஆலயமா இருக்கும். இந்த ஆலயத்தை நாம் தொழுது கொள்ளுகிற இடம் நமக்கு ஒன்று தேவை. நம்ம ஆராதிப்பதற்கு ஒரு இடம் தேவை. அதனால இன்றைக்கு நாம் என்ன பண்றோம், கர்த்தரை ஆராதிக்க போகிற எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது, அப்போ ஒரு பாரத்தை, அதுக்கு தான் சொன்னேன், யோபு தனக்கு வந்த சூழ்நிலை விட்டுட்டு என்ன பண்ணாரு, தன்னுடைய சகோதரனுக்காக என்ன பண்ணாரு, பிரார்த்தனை செஞ்சாரு. அப்போ அவருக்கும் சுகம் கிடைச்சது, இவருக்கும் சுகம் கிடைச்சது. அப்போ என்ன நடக்குது அங்கன்னு கேட்டீங்கன்னா, 2 பேருக்கும் விடுதலை கிடைக்குது. இதுக்கு தான்பா கூடுதல், கூடி ஜெபிக்கிறதுனால கிடைக்கிற விடுதலை. ஆளே நீ நானும் தான். ஆனா கர்த்தரை கூடி ஆராதிப்பதற்கு வருகிற இடத்துல நான் ஒரு பாரத்தை வர சுமந்துக்கிறோம். ஒருத்தர் என்ன பண்றோம், சிஸ்டர் உங்களுக்கு என்ன, பிரதர் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படி நம்ம கூடி ஜெபிக்கும் போது இந்த ஜெபத்து நிமித்தமாய் கர்த்தர் விடுதலை தரார். அல்லேலூயா. இது கூடுகிற இடமே தவிர ஆளை நீனா அப்படின்னோடனே அப்படியே சொன்னாய் நின்ட்டான் அவன். சொன்ன உடனே அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு புரியாம இருக்கு. அநேக கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, அநேக ஜனங்கள் புரியாம இருக்குது. காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்க சபைக்கு போறாங்க. சபை என்பது வேற, ஆலயம் என்பது தேவனுடைய ஆலயம் நீங்களும் நானும். ஆனா ஆலயத்தை நாம் பார்க்கிறோமே தவிர ஆலயத்தை இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்க சொல்றாரு. அவரை ஆராதிப்பாரு கொண்டு வர்றாரா. அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, 14 வாசிங்க. 14 வாசிங்க. அதுல 14 மட்டும் வாசிங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று
இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். ஆமென். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் என்ன இருக்கிறாருங்க? இருக்கிறவராகவே இருக்கிறார். அதுதான் சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் கைவிடுவதில்லை. ஆனா இன்னொரு காரியம் சொல்றாரு பாத்தீங்கன்னா, யாத்திராகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27 வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 7:27 சாரி 6:27 28 29. இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடு பேசின மோசேயும் ஆரோனும் இவர்களே கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயோடு பேசின நாளில் கர்த்தர் மோசேயை நோக்கி நானே கர்த்தர், நான் உன்னோடு சொல்லுகிறதெல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றார். சொல்றாரு, நான் எப்படி சொன்னா கேட்பான். அவர் சொன்னாரு இருக்கிறவனாக இருக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப சொல்றாரு, நீ இப்ப பேசினா அவர் எப்படி செவி கொடுப்பான். அதனால தான் சொல்ற, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரா. அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா உபாகமம் 30:20 வாசித்து பாருங்க. உபாகமத்தின் புத்தகம் 30:20. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். அல்லேலூயா. யாரு? ஆண்டவரே உனக்கு என்ன வருகிறாரு? ஜீவனும் தீர்க்காயுசும். இதுதான் அதான் சொல்ற, ஜீவனும் தீர்க்காயுசுனா நான் உன்ட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்ப ஜீவனும் அவர் தான், தீர்க்காயுசும் அவர் தான். அப்ப அப்படின்னா அவருக்கு தெரியாம எது நடக்காது. அது பாருங்க, நல்லா கவனிங்க. ஜீவன் அவர்கிட்ட போகுதுன்னா அப்ப அவருக்கு தெரியும். அப்புறம் அவரு என்னவா இருக்காரு? ஜீவனா இருக்கிறாரு. அவரே உனக்கு என்னவா இருக்கிறாரு? என்ன சொல்ற? வசந்தல வாசிங்க முடியுமா? கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். அல்லேலூயா. ரொம்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் உன்னோடு இருந்தார்னா ரொம்ப சுகமா சாவுவேன். உண்மையாக சொல்கிறேன். கர்த்தர் நல்ல தீர்க்காயுசு தந்து நல்லா பலத்தின் மிகுதி 70 நாட்கள் 70, பலத்தின் மிகுதி 80. ஆனால் கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் தீர்க்க ஆயுசார். உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் வார்த்தை சொல்லுது. அவர் பலப்படுத்த கிறிஸ்துனால் எல்லாவற்றும் எனக்கு பலன் உண்டு. அப்போ பலப்படுத்தி கர்த்தர் அவரே தீர்க்க ஆயுசாய் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக இன்னொரு வசனத்தை மாத்திரம் வாசித்தா 31:20 வாசிங்க. உபாகம் 31:20. நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேறு தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபமூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள். இதுதாங்க
இப்போ என்ன ஆயிடுச்சு? நல்லா சந்தோஷமாகிடுச்சு, நல்லா கொழுப்பாயிடுச்சு, நல்லா வசதி வந்துட்டோம், நல்லா ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணிட்டு தெரியுமா? அங்கே கேட்டாங்க பாரு, மோசே எனக்கு ஒரு கடவுள் வேணும், எனக்கு ஒரு தெய்வம் வேணும் அப்படின்னும் போது மோசே என்ன பண்ணாரு? போ எப்படியாவது போயின்னு சொல்லி என்ன பண்ண கண்ணுக்குட்டி செஞ்சு கொடுத்தா. அது மாதிரி விக்கிரகத்தை வணங்கிட்ட. இப்போ நீ விக்கிரகத்துட்டு வெளியே வந்துட்ட, விக்கிரகத்துட்டு வெளியே வந்துட்டோம் நாம. இப்போ என்ன பண்ற சொல்ற? நல்லா அந்த வசனத்தை பாருங்க, அந்த 20ஆம் வசனம் வாசிங்க பாருங்க வெளியே. நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது. எப்படி போயிருக்கும் போதா? ரொம்ப பணம் வந்துடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் பணம் எல்லாம் கொஞ்சம் வசதி வந்துட்டோடனே அப்படியே காலர் தூக்கி விட்டு சும்மா அப்படியே ஜாலியா போவாங்க. அடுத்து பார்த்தா பேச்சு வார்த்தை சும்மா எப்படி வருதுமா? பிரதர் நல்லா இருக்கிறீங்களா பிரதர்? இதுக்கு முன்னால் பிரதர் சோத்திரம் பிரதர் நல்லா இருக்கிறீங்களா பிரதர்? சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? அந்த கொஞ்சம் பணம் வந்துட்ட உடனே அப்படியே காலத்துக்கு விட்டு, என்ன பிரதர் நல்லா இருக்கிறீங்களா? அப்படியே ரொம்ப ஸ்டைலாக பிரதர், என்ன சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னால் அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. அதே வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கும்போது, சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா பிரதர்? நல்லா இருக்கிறீங்க அப்படின்வாங்க. கொஞ்சம் பணம் வசதி வந்துட்ட உடனே அப்போ என்ன பண்ணுறேன், என்ன சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா பிரதர்? நல்லா இருக்கிறீங்களா? பக்கத்து வீட்டில் அதே வார்த்தை, அதே வாய், அதே வார்த்தை, அதே ஆள் மாறிடும். அதான் சொல்கிறாரு, உனக்கு நான் பாலும் தேன் ஓடுற தேசத்தில் கொண்டு போய் உன்னை நல்லா ஆசீர்வச்சிட்டேன், நீ ஆசீர்வாதம் மாறிட்ட, நல்லா கொழுத்துட்ட. இப்போ என்ன பண்ணுறேன்னா, கொழுத்த பிறகு திருப்பி என்ன பண்ணுற, பண்ணி தான் என்ன பண்ணுமா பின்னால் போய் பார்க்குமா. அப்போ நாம் பண்ணி கிடையாது மனுஷங்க. நாம் மனுஷங்க, நாய் தான் என்ன செய்யும், தான் கக்கினதை தின்னும். நாய் என்ன பண்ணோம், தான் கக்கினதை தின்னும். முதல்ல நாம் நாயா மனுஷனான்னு பார்க்கணும். மனுஷனாக இருந்தோம்னா நான் மனுஷனுக்கு ஏற்றவது நடக்கணும், நாம் நாயா இருந்தோம்னா நாய்க்கு ஏற்றவது நடக்கணும். இங்கே வசனம் சொல், நான் சொல்ல வசனம் சொல்லுது, அவர்கள் கொழுத்து அப்புறம் என்ன பண்ணாங்களா? அவர்கள் வேறு தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபமூட்டி என்னுடன் படிக்கையை மீறுவார்கள். இதுதாங்க சொல்றது. முதல்ல நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது, தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது, ஆண்டவரே உம்மை தவிர வேற தேவன் இல்லை, உமக்காக மாத்திரம் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில் இதுதாங்க நடக்குது. அதனால தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க அதனால தான் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. அடுத்த வருஷம் வாசிங்க. அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாது இருக்கும். இந்த பாட்டை அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுது அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் என்று அறிவேன் என்றார். இதான் சொல்ற பார்த்தீங்களா? அவங்க என்ன தெரியும், எனக்கு தெரியும், நீ உள்ள வர, ஆனால் எப்படி இருக்கு என்னன்னு தெரியும். நீ யோசிக்கிற, ஐயோ நான் பக்திமான் மாதிரி இருக்கிறேன். பக்திமான்லாம் கிடையாது, உள்ள என்ன இருக்குது எனக்கு தெரியும் சொல்றாரு. நீ எப்படிங்கிற பக்தி வேஷம் தரிக்கிறியா, பக்தியா இருக்கிறியான்றது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம நினைக்கலாம் எனக்கு ஒன்று ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியும், பாஸ்ட்டுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, பாஸ்ட் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, அது எங்கள் சின்ன பாஸுக்கு பெரிய பாஸுக்கு அண்ணனுக்கு அக்காவுக்கு யாருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நீ என்ன செய்யறன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நீ எப்படி வர, என்ன பண்ற, எல்லாமே ஆண்டவர். மறைவானது என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லைங்க. நான் உட்காந்துருக்குறோம், நிறைய பேர் யோசிச்சுருக்கிறோம், என்னடா அது இப்படியெல்லாம் பேசினுக்கிறாங்களே. இல்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்களை என்னை உண்டாக்கின தேவன் மறந்து போகிறவர் இல்லை. அல்லேலூயா. அவர் மறந்து போகிறதுக்கு தேவன் எப்படிப்பட்டவர் இல்லை, மனிதன் அல்ல. அவர் மறந்து போகிறது மனிதன் அல்ல, அவர் மணிபுத்திரன் அல்ல. ஆனால் மனிதனாய் வந்தார், மனித சாயலாய் வாழ்ந்தார், ஆனால் தெய்வ ரூபமாய் வாழ்ந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நாம் தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டுடைய வார்த்தை கேட்கிற அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லைன்னு சொன்னா நான் யாராய் இருக்கணும்?
கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கிறிஸ்துவ வாழ்க்கை என்னில் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை என்னில் என்ன பண்ணும்? காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டால் மாத்திரம்தான் அவர் எனக்குள் இருக்கிறத நான் அறிய முடியும். இல்லை என்றால் அறிய முடியாது. அறிவதற்கு காரணம் நான் என்னுடைய ஞான கண்கள் திறக்கப்பட வேண்டும். என்னுடைய மறைவாக இருக்கிற கண்கள் திறக்கப்பட்டால் மாத்திரமே நான் தேவனோடு வாழ முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பலன் கொண்டு திடமனதா இரு. என்ன பண்றாரு? அந்த வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் பலன் கொண்டு திடமனதா இருங்க. அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை கரம் பிடிச்சு சொல்லுங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனபடினால இன்றைக்கு ஒரு தீர்மானம், வானுடைய சமூகத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குமானா நம்மை கர்த்தர் உயர்த்த வல்லவரார். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரோடு கூட நாம்